ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நேர்கள் கேட்கக்கூடியவர்கள் கேள்விகள், அதாவது சற்று வயதானவர்கள், 60 தாண்டியவர்கள் கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது, எங்களுக்கு உகந்த எளிமையான முத்திரைகள், சின்ன நாடி சுற்றி, ஒரு எளிமையான தியான பயிற்சி, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கலவையாக கொடுங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போ வரக்கூடிய பகுதிகளில் தினசரி செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள், எளிமையான மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய 3 முத்திரைகள் பார்க்க போகிறோம். மன அமைதியை தரக்கூடிய ஒரு சின்முத்திரை, வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி வராமல் இருப்பதற்குரிய வாயு முத்திரை, ஜீரண மண்டலத்தின் நன்றாக இயங்கணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது, அது வராமல் இருப்பதற்கு அதை தடுக்கக்கூடிய அபான முத்திரை. அப்போ இந்த 3 முத்திரைகளையுமே ஒரு சுகாசனத்தில், அர்த்த பத்மாசனத்தில், வஜிராசத்தில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாம பயிற்சி அப்படின்னு ஒரு எளிமையான மன அமைதி தரக்கூடிய ஒரு பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். ஒரு தியானமும் பார்க்க போகிறோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. சிறியவர் பெரியவர் அனைவருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அப்படிங்கிற ஒரு சொல்லை சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் உச்சரிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வராமல் மன அமைதியை கொடுக்கணும் அப்படின்னா அது யோகா கலை ஒன்று தான் சரியான வழி. ஸோ இந்த யோகா கலைகளை இன்றைக்கு நம்ம வயல்கின்ற பயிற்சியை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம். 10 நிமிடத்தில் உங்களுக்கு அவ்வளவு அற்புத ஆற்றலும் மன அமைதி, மனதில் எழுகின்ற நெகட்டிவ் வேவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே பெறும், நாடி நரம்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் வராமல் வாழலாம், உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். இவ்வளவு பலன் தரக்கூடிய இந்த பயிற்சியினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, இது அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. தரையில் அமர முடியாதவர்கள், சற்று வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் ஒரு மேட் போட்டு ஒரு சின்ன துணி போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம முதல் முத்திரையாக மன அமைதி தருகின்ற சின்முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விட்டுறணும். இப்போ பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மீண்டும் 3 முறை மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் இந்த முத்திரையை நீங்கள் ஒரு தியானமாக உருவாக்கிடணும். கண்களை மூடி உடல் ஆடாமல் செய்யாமல் இருக்கணும். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அதை அப்படியே வாட்ச் பண்ணணும். சின்முத்திரையில் இருக்கிறேன், உடல் ஆடலை, அசையலை, ஒரு ஆசன நிலையில் இருக்கின்றேன், மனதை மூச்சில் கவனம் செலுத்துகின்றேன், தியான நிலையிலும் இருக்கின்றேன். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பார்க்க போகிறோம், வாயு முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டுருங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல், மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே கையை முட்டியில் வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல், நடுவிரல், அதனுடைய மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். கை அப்படி முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவாக. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முத்திரை அபான காற்றை சரியாக இயங்க வைக்கும், மலச்சிக்கல் நீக்கக்கூடியது, வயிறுப்பீசம் பசியின்மை நீக்கக்கூடியது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும், சுகர் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறோம். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். முதல் முத்திரை சின் முத்திரை. பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, கேப் இல்லாமல். உங்களுக்கு தெரிகிறக்காண்டி காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே கையை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கலாம். 2 முட்டியும் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனோட பயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க. அஞ்சலி முத்திரையில் முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சை அடைக்கோங்க. 5 செகண்ட். 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை முதல்ல வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். 2 கை சின்முத்திரை. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உடல் உள்ளுறுப்புகள் தலை முதல் கால் வரை உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து கவனிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சி மிக நல்ல பலனை அளிக்கக்கூடியது. எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறியவர் பெரியவர் மிகவும் வயதானவர்கள் எல்லோருமே ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரத்த அழுத்தம் வராது, மன அமைதி கிடைக்கும், மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது, மூட்டு வலி இடுப்பு வலி வராது, மன அமைதியோடு வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.